Hi friends, welcome back to Ignopals. அப்போ நம்ம இக்னோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம அந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் காமனாக ஒரு 5 மிஸ்டேக்ஸை பற்றி ஹைலைட்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வந்து நல்ல கிரேட் தென் நல்ல மார்க்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கோர் பண்ணி ஏ கிரேடு வாங்கலாம். அப்போ அந்த 5 மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு குட் கிரேட் இல்லைன்னா குட் மார்க்ஸ் வாங்கலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ப்ராப்பராக வந்து நம்ம கவர் பேஜை வந்து பண்ணாமல் இருக்கிறதா. என்னென்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். நம்ம கவர் பேஜ் தான் நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம கவர் பேஜில் நம்மளோட நேம், என்ரோல்மெண்ட் நம்பர், ப்ரோக்ராம் கோட், கோர்ஸ் கோட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஏதாவது மிஸ்ஸிங் ஆகிருந்ததுன்னா நம்மளோட அசைன்மெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பராக நம்ம கைட்லைன்ஸ் சொல்லியிருக்கிற மாதிரியே எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக நம்ம என்ரோல் பண்ணாவே வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும். செகண்ட் என்ன பண்ணோன்னா, புவர் ப்ரெசன்டேஷன். என்ன பண்ணுவோம், எவாலுவேட்டருக்கு எஃபெக்ட் போடணும். அதே மாதிரி வந்துட்டு கஜன்னு இல்லாமல் கிளியராக ஹெட்டிங் போட்டு புல்லட்ஸ் பாயிண்ட்ஸில் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். நல்ல ஃபார்மேட்டிங்ஸில் இருந்ததுன்னா நமக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ல. என்னென்னா வந்து என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு கரெக்டாக ஹெட்டிங்ஸு தென் பாயிண்ட்ஸ் வைஸாக அதை வந்துட்டு ஹைலைட் பண்ணி இதெல்லாமே பண்ணணும்னாலே தான் நமக்கு வந்து நல்ல ப்ரெசன்டேஷன் லுக் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஸ்கிரிப்ளிங் மாதிரி சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணணும்னா நம்மளோட அசைன்மெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம கிளியராகவும் நீட்டாகவும் நம்ம சப்மிட் பண்ணாவே நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனும் எவாலுவேட்டருக்கு வந்து கரெக்டாக நமக்கு ரீட் பண்ணவும் முடியும். அடுத்தது வந்து காப்பி அண்ட் பேஸ்ட். காப்பி அண்ட் பேஸ்ட் என்னென்னா, நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறத வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். அப்படியே வேறு சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா ப்ராப்பராக வந்துட்டு பண்ணாமல் சீரியஸாக இல்லாமல் ரொம்ப விளையாட்டுத்தனமாக நம்மளாம் பண்ணினோம்னா நம்மளோட அசைன்மெண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நம்ம அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது வந்துட்டு நம்ம படித்த டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம எழுதி தான் வந்து நம்ம சப்மிட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை நம்மளோட தாட் ப்ராசஸில் நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு நம்ம வேறு சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்தாலும் அதை நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். ஒரு இடத்துலேருந்து அப்படியே எடுத்து அந்த நோட்ஸ் அப்படியே காப்பி பண்ணாமல் நம்ம ரெஃபர் பண்ணதை எடுத்து அதை நம்ம வே ஆஃப் திங்கிங்கில் வந்து நம்ம அசைன்மெண்ட்டில் சப்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான என்னென்னா வந்து டெட்லைனை மிஸ் பண்ணுறது. டெட்லைனுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணணும். லாஸ்ட் மினிட்டில் சப்மிட் பண்ண வந்தால் நம்மளோட மார்க்கு வந்து குறைய பயங்கர சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அசைன்மெண்ட்டை வந்து ரிஜெக்டும் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒரு பிளான் வச்சுட்டு அந்த பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணாலே நம்ம வந்துட்டு நேரத்துக்கு முன்னாடி, அதாவது அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற டெட்லைனுக்கு முன்னாடியே வந்து நம்ம அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண முடியும். அடுத்தது வந்துட்டு என்னென்னா, சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ப்ரூஃப் ரீடு பண்ணணும். ஏன் இந்த ப்ரூஃப் ரீடு அப்படின்னா என்னென்னா வந்து நம்ம எழுதியிருக்கிற ஆன்சர்ஸ் ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸோ இல்லை டைப்ஸோ அவக்கர்ட் சென்டென்ஸ் ஏதாவது தேவையில்லாத சென்டென்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கணும். நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இந்த அசைன்மெண்ட்டை பண்ணாமே நமக்கு வந்துட்டு நல்ல வேல்யூ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து எப்போவுமே நமக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அப்போ நம்மளோட அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது நம்மளோட கவர் பேஜிலிருந்து அதோட கண்டென்ட், டயக்ராம், அது மட்டும் இல்லாமல் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட வே ஆஃப் திங்கிங்கில் எழுதணும்னாலே நமக்கு வந்துட்டு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல கிரேடு வாங்கிறது இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல அகடமிக் ஹேபிட்ஸும் டெவலப் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு வீடியோவில் நல்ல ஒரு அப்டேட்ஸாக உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.